கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு உலக கவலை சூழ்ந்திருக்கிறதுனால அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை தனிமையாக உங்களுடைய பெட்ரூமில் யாருக்கும் தெரியாமல் அழுதுட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை ஏதோ ஒரு இடத்துல தனிமையாக போய் அழுதுட்டு இருக்கீங்களா? மற்றவர்கள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறங்காட்டி அழுதுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீர்களை நிறுத்துங்கள். நீங்கள் அழ வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா 31:16 ஏசப்பா சொல்கிறாரு, நீ அழாத படிக்க உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்க உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அழுகிற இந்த கண்ணீர் துளிகளை நீங்கள் எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் சங்கீதம் 56:8 வசனம் சொல்கிறது, என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியிலே வையும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு ட்ராப்ஸ் ஆஃப் டியர்ஸையும் ஆண்டவருக்கு நிச்சயம் கணக்கு கொடுப்பார். நீங்கள் இந்த அழுகிற சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 145:18 சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் இந்த கண்ணீர் சூழ்நிலைகளில் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து யாருக்கோ கூப்பிடாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது வசனம் சொல்கிறது, எரேமியா 30:17 ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கண்ணீரோடு இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா காயங்களையும் ஆற்றி உங்களை ஆண்டவர் ஆரோக்கியமாக இருக்க வைப்பார். God bless you.